ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஹெல்மெட் எப்படியெல்லாம் வாஷ் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் மஸ்ட்டு. ஸோ அதுக்கு வைப் பண்ணுறதுக்காக ரேக் பீஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சு, இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு இந்த ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ் இருந்தால் போதும். ஸோ அந்த இடத்துல இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் இந்த ஃபோம் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே ஹெல்மெட் ஆன் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ண போனேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, இது ஹாட் வாட்டர். ஸோ சாரி, ஹாட் கூட கிடையாது, வார்ம் வாட்டர் அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெல்மெட்டை வைசர் கழட்டுறது எப்படின்றத சொல்லித்தரேன். நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி 2 சைடும் பண்ணணும். இந்த சைடும் அதே மாதிரி தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ 2 சைடும் இது பண்ணிவிட்டு கழட்டினீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த இது வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்த பிறகு இது வெளியே வந்துடும். ஸோ இவ்வளோ தான், ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபோம்ஸ் எல்லாத்தையும் கழட்ட போகிறோம். இதையும் அதே மாதிரியே கழட்டிக்கோங்க. எல்லாமே பட்டன் டைப்பில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ளே லாக் ஆகிற மாதிரி பட்டன் ப்ரெஸ்ஸிங் டைப் தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸி நீங்கள் கழட்டுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது எல்லாமே கழட்டி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ டர்ட் இருக்குது, பார்த்தீங்களா? இவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே என்னோடய ப்ளூடூத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்றது. சரிங்களா? நான் சோக் பண்ணி வச்சிட்டேன் அந்த ஃபோம் எல்லாமே, சரிங்களா? செம்ம அழுக்கு வருது பார்த்தீங்களா? ஸோ அந்தளவுக்கு டர்ட் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஒன்ஸ்னாச்சு, இல்லை நீங்கள் ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா டஸ்ட்டு மொத்தமே உள்ளே போயிட்டுருக்கோம். ஈவன் இந்த வைசர்லாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா டஸ்ட்டு. இது பாருங்கள், இது எல்லாமே டஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கேப், சின்ன சின்ன கேப், இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு டஸ்ட்டு டர்ட் எல்லாமே டெபாசிட் ஆகிட்ருக்கும், இந்த மாதிரி ஓப்பனிங் இடத்துலலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் கேர் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு உள்ளே ப்ரீத் பண்ணும்போது இந்த டஸ்ட் எல்லாம் வரும். சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர் வச்சு ஹெல்மெட்டை இது பண்ணிக்கிறேன்.
ஹெல்மெட் எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டேன், அதாவது வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சைக்கிள் ஃபுல்லாக வந்துட்டு நான் காய வச்சுட்டேன். ஸோ இது எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும், ஏன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாகவே வந்துட்டு வெட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து காயறதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய வெயில் தேவைப்படும். ஸோ நல்லா வெயில் அடிக்குது. ஸோ நல்லா காயட்டும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து இது எல்லாத்தையும் ரீஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வைசர், இது வந்து டே டைம் யூஸ்க்காக. பட் ஆனால் இது ரொம்ப ஸ்க்ராச்சஸ் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கு நான் வேறு சொல்யூஷனே கிடையாது, இது வைசரை தான் மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்காக பதில் எதோ வெளியில் போகிறேன் அப்படின்னாக்கா இந்த லாங் டூரிங்க்காக இந்த வைசர் டேன் ப்ரொடக்ஷன் இந்த வைசரை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணிப்பேன். நைட் டைம் போகிறேன்னாக்கா நைட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரைடிங் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நான் நைட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ப்ளூடூத் ஹெட்செட் இது. ஸோ இது வந்து 2 சைடும் 2 ஸ்பீக்கர் வரும். இது ஹெல்மெட்குள்ளே இந்த சைடில் அந்த சைடும் இந்த சைடும் 2 சைடும் வரும். இது வந்து நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்குறதுக்காக மைக் சிஸ்டம், சரிங்களா. ஸோ இது வந்து சார்ஜிங் போர்ட், சரிங்களா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகும்னு நினைக்கிறேன் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃபிங் கேஸ் மாதிரி தான் இதுவும். இது வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த லேயர் ஃபுல்லாகவே. தண்ணியில் மழையில் எங்கே போட்டாலும் வந்து இது தண்ணி உள்ளே போகாது. ஸோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்ம ஒர்த்து இது. ஸோ மற்றபடி இது வந்து வர கால்ஸு சாங்ஸ் கேட்குறதுக்கு ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோலோ ரைடருக்கு நான் இது கண்டிப்பாக சொல்லுவேன். இது வந்து ரொம்ப செம்ம ஒர்த்து ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ளூடூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 வெல்க்ரோஸ் வரும். ஒன்று வந்து இந்த ப்ளூடூத் செட்டப் இதை ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு வெல்க்ரோ வரும். ப்ளஸ் இந்த 2 ஸ்பீக்கர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 வெல்க்ரோ வரும், சரிங்களா. ஸோ இதில் ஒரு பீஸ் வந்து இது ஃபிக்ஸ்டாகவே வரும். இது மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ நான் உள்ளே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இந்த வெல்க்ரோவை. ஸோ அதே மாதிரி இங்கே ஹெல்மெட்லேயும் இந்த ப்ளூடூத் இது ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த வெல்க்ரோவையும் இந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ நம்ம ஜஸ்ட் எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை, சரிங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாமே ஸ்டிக் பண்ணி வச்சிட்டேன். இந்த இடத்துல தான் என்னோடய ஹெல்மெட்டோட இந்த கண்ட்ரோலர் சிஸ்டம் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸர். ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி வந்து வெல்க்ரோ ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் போய் ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிட் ஆகிடும். ஸோ வரவே வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு பீஸையும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைக்கணும். ஸோ நான் இந்த இதுவில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா ஒயரு எதுவும் கிங்க் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து அழகாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ தெரியுதுங்களா. ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன். ஸோ இந்த ஒயர் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இது கொஞ்சம் லைட்டாக கிங்க் ஆகும் தான், வேறு வழி இல்லை. பட் அது நாளடைவில் சரியாயிடும். ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வழியாக வந்து இந்த கேப் வழியாக நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஒயர் வந்து இங்கே கனெக்ஷனுக்காக நான் இங்கே ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இதையும் நல்லா அழுத்தி விட்டு ஸோ இந்த மைக் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ இந்த மைக்கையும் நல்லா பெண்ட் பண்ணி இது நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வர மாதிரி உங்களோட மைக்கை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பீஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல அதாவது இப்படி 2 சைடும் இது ஒயர் உட்கார வச்சாச்சு. ஸோ இந்த ஒயரை மட்டும் ஹேங் ஆகிற ஒயரை ஸோ நம்ம உள்ளே வந்து டக்கின் பண்ணணும். ஒயர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே டக்கின் பண்ணியாச்சு. 2 ஸ்பீக்கரும் 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம்
இந்த ஸ்பாஞ்சை எடுத்து இன்சர்ட் பண்ண போகிறேன். எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹெல்மெட் வந்து உள்ள ஸ்பாஞ்ச் எல்லாமே லாக் ஆகிடுச்சு. வைசரும் போட்டாச்சு. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லாக்கை வச்சு கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த வைசரும் போயிட்டு கரெக்டாக உட்காந்துரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃபோனையும் உங்களோட ஹெல்மெட் ப்ளூடூத்தையும் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்டர் பட்டன் இருக்கா, இந்த சென்டர் பட்டன், இந்த 3 பட்டனில் சென்டர் பட்டனை ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆனுன்னு சொல்லும். ஸோ இந்த பவர் ஆன் ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் ப்ளூடூத், ஸோ ப்ளூடூத்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே BT8, ஸோ அது வந்தோடனே இங்கே வந்து கனெக்டடுன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபோன் உள்ளே இருக்குது, வர கால்ஸ் அட்டன் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன ஆகும்னா, உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஒரு 2 ரிங்ஸ் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத்தே வந்து அந்த கால் அட்டன் பண்ணி உங்களுக்கு பேச வைக்கும். ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னா, இந்த ஒரு பட்டன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடும். இதே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். வால்யூம் டிக்ரீஸு ப்ளஸ் வந்து பேக்வேர்டு, இது வால்யூம் இன்க்ரீஸு ப்ளஸ் வந்து ஃபார்வேர்டு. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் எதாவது ஃபார்வேர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இது 2 ஃபங்க்ஷன் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது வந்து வர கால்ஸை அட்டனும் பண்ணலாம் இதில். ஸோ இதனுடைய 3 பட்டனுமேயோட ஃபங்க்ஷனும் சொல்லிட்டேன். ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் என்னோடய வாஷிங் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ ஹெல்மெட் எப்படி வாஷ் பண்ணலாம், எப்படி ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி உன்னோட ஹெல்மெட் உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி டர்ட் ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி உங்களுக்கே அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும் ஹெல்மெட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்செலாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக தொடச்சி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதனுடைய லைஃப் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப டர்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து இச்சிங் வரும், டேண்ட்ரஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய ஹேர் ஃபால் கூட ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களோட ஹெல்மெட்டை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.